அனைவருக்கும் நமஸ்காரம். திரு மருதமலையார் ஜோதி நிலையம், மருதமலை அடிவாரத்தில் ஜோதி நிலையம் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் ரமேஷ் குருஜி. இந்த காணொலியில் என்ன சொல்லி கேட்டுக்கிறோம்னா, 27 நட்சத்திரங்களை பற்றி தெளிவாக சொல்லணுங்கிறது பிரியப்பட்டிருக்கேன். இந்த 27 நட்சத்திரங்களில் உங்கள் நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குரோதி வருடம் இந்த 2024 இருக்கக்கூடிய இந்த வருஷத்தில் உங்களுக்கு வைகாசி மாதம் முழுவதும் நல்ல நாட்களை இது குறித்து தர்றேன். இதை நீங்கள் மாத கேலண்டரில் குறிச்சிக்கோங்க. மாத கேலண்டரில் சொல்லக்கூடிய இந்த தேதி டிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த நாள் ஆனாலும் அந்த டக்குன்னு அந்த தேதியில் பார்த்து எந்த சுபகாரியம் இருந்தாலும் செய்யுங்க. 100க்கு 100 வெற்றிகரமாக அமையும். அதாவது கல்யாணத்துக்கு, சுபகாரியங்களுக்கு, திருமணத்துக்கான அனைத்து பொருட்கள் வாங்குறதுக்கும், அப்புறம் உப்பு ஜவுளிமாய் எடுக்கிறதுக்கும், விசேஷங்கள் அனைத்து நடத்துறதுக்கும் இந்த நாள் மிக விசேஷமானது. உங்களுக்குரிய நாள்னு வச்சுக்கலாம். இந்த நாளில் உங்கள் மனசு தெளிவாக இருக்கும், அமைதி ஏற்படும். ஒரு விஷயத்தில் இறங்கினோம்னா அது வெற்றி நிச்சயங்கிறது உறுதி. ஒரு மாதத்திலே மொத்தம் கிடைக்கக்கூடிய அந்த 8 நாளோ 10 நாளோ, இந்த 10 நாள் தான் உங்களுக்கு முக்கியமானது. கொடுக்கல் வாங்கலேருந்து, ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே இதில் செய்ய முடியும். கேம்லிங் விளையாட்டு விளையாடுறவங்க கூட இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நுணுக்கமான கணக்குகளை பார்த்து வச்சு கூட செய்ய முடியும். ஜாதகத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுடைய பெயர், தேதி, மாத, வருடம், பிறந்த நேரம், எந்த ஊர், AM PM பிறந்த நேரம், இதை சொன்னீங்கன்னா கூட ஜாதக பலன்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே முழு தகவலும் கொடுக்க முடியும். இதே போல் இந்த விரிவான தகவல்களையும் நீங்கள் கேட்கணும்னா ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க. கோயம்புத்தூர் ஜோதிடர் ரமேஷ் பாபு குருஜி, 9842246742 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்போ கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 சூரியனுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் படி பார்க்கும்போது வளபிரையில் 17ஆம் தேதி மே மாதம் 2024 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 4ஆம் தேதி நல்ல நாள். 19ஆம் தேதி 5ஆம் மாதம் மே மாதம் 2024 வளபிரை, அந்த தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது, வைகாசி 6ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்த வளபிரை 21ஆம் தேதி மே மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை, வைகாசி 8, அதுவும் வளபிரை விசேஷமான நாள். அது தேய்பிரையில் 24ஆம் தேதி மே மாதம் 2024 வெள்ளிக்கிழமை, வைகாசி 11. அதேபோல் தேய்பிரையில் 26ஆம் தேதி மே மாதம் 2024 இது திருமண முகூர்த்தத்துக்கும் சிறப்பான நாள், அந்த அளவுக்கு விசேஷமான நாளும் கூட, முகூர்த்த நாள். ஞாயிற்றுக்கிழமை வைகாசி 13 ஆயிடுது. அதேபோல் தேய்பிரையில் 28ஆம் தேதி மே மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை, வைகாசி 15 அப்படின்னு வருது. தேய்பிரையிலேயே 1ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 சனிக்கிழமை, அன்றைக்கி வைகாசி 19, அதுவும் தேய்பிரை தான். அதை தொட்டு வளபிரை ஆரம்பிக்குது. 8ஆம் தேதி ஜூன் மாதம், அதாவது 6ஆம் மாதம் 2024 சனிக்கிழமை, வைகாசி 26 அன்றும் விசேஷமான நாள். அதுவே வளபிரையில் திருமண முகூர்த்தத்துக்கு சம்மந்தப்பட்ட நாள், விசேஷமான நாள் 10 ஜூன் 2024 6ஆம் மாதம் 10/6/2024 திங்கட்கிழமை, வைகாசி 28 அன்றும் சிறப்பான நாள். இதை தொடர்ந்து வளபிரையில் 13ஆம் தேதி 6ஆம் மாதம் ஜூன் மாதம் 2024 வியாழக்கிழமை, வைகாசி 31. இப்போ நான் வருஷப்படி இது சொல்லும்போது வளபிரையில் முகூர்த்தமான நாட்கள்னு சொல்லக்கூடியது 19 மே மாதம் 2024 உண்டு. அதே போல் 10ஆம் தேதி 8ஆம் தேதியும் வருது. 8ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 அன்னைக்கும் இருக்குது. 10/6/2024 முகூர்த்த நாள் தான். இந்த நாளெல்லாம் முக்கியமாக வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, கல்யாணம் வரைக்கும் பண்ணலாம். இருந்தாலும் அது பெரிய சப்ஜெக்ட்டுங்கிறனால நீங்கள் ஜோதிடர் மூலமாக அது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான நாள் குறித்து செய்கிறது மிக விசேஷம். அதேபோல் இந்த திசை அமைப்பு, யோகம், முன்னேற்றம் இது எல்லாமே நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அதேமாதிரி தாராபலன்றது நட்சத்திர பலன் என்று பெயர். உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த நாட்கள் மிக விசேஷமானது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு விசேஷமான நாட்களை பற்றி தான் இப்போ சொல்லியிருக்கேன். இதுபோல் மாதம் மாதம் உங்களுக்கு தகவல் வரும். இந்த தகவல் நீங்கள் திருப்தியாக ஏற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்தி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுக்குங்க. இதில் நீங்கள் பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து மாதம் மாதம் இந்த தகவலை உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கேன். யூடியூப் மூலமாகவும் இது தெரிஞ்சுக்கோங்க. மிகவும் நன்றி. ஓம் நம சிவாய. வாழ்க.